ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நல்ல புசு புசுன்னு பூரியும் அதுக்கு ஏற்ற மாதிரி சூப்பரான ஒயிட் குருமாவும் எப்படி பண்ணுறதாங்க பார்க்க போகிறோம். இப்போ இந்த பூரி செய்கிறதுக்கு ஒரு அகலமான பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை ரவை சேர்த்துக்கலாம். ரவை வந்து வறுக்காத ரவை தாங்க எடுத்திருக்கேன். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துக்கலாம். நெய் அப்படி இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாவை நல்லா கலந்து எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாவை நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கலாம். இப்போ நம்ம கோதுமை மாவு எடுத்த அதே கப்பில் 1 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேங்க. தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை பிசைஞ்சுக்கலாம். 2 கப் கோதுமை மாவுக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஒரு கோதுமை மாவை பொறுத்து தண்ணியோடைய அளவு வந்து மாறுபடலாம். ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் வந்து எக்ஸ்ட்ராவாக தேவைப்படலாம். ஸோ மாவை பொறுத்து தண்ணியோடைய அளவு. இப்போ நான் வந்து அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை பிசைஞ்சுக்கிட்டு இருக்கேங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை பிசைஞ்சிங்கன்னா மாவை வந்து நம்ம கரெக்டான அளவில் பிசைஞ்சு எடுக்க முடியும். இப்போ எல்லா தண்ணியுமே நான் வந்து சேர்த்துட்டேன். இப்போ நல்லா வந்து மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, நல்லா இந்த அளவுக்கு பிசைஞ்சுக்கோங்க. நல்லா கொஞ்சம் சாஃப்டாக வர அளவுக்கு பிசைஞ்சுக்கலாம். அதே மாதிரி மாவில் ரொம்பவும் தண்ணி ஊற்றி மாவை லூஸாகவும் நீங்கள் பிசைஞ்சிடக்கூடாது. கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. இந்த அளவுக்கு இப்போ பாருங்க, இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும் மாவு. அப்போ தான் பூரி நல்லா புஷ்ஷுன்னு வரும். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஊற வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம குருமா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு சின்ன மிக்சர் ஜாரில் 2 பத்தை அளவுக்கு தேங்காயை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 2-3 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்ல ஒரு நைஸான விழுதை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இதை அரைச்சி எடுத்து வச்சதுக்கு அப்புறமா இப்போ ஸ்டவ்வில் ஒரு வாணலி வச்சுக்கலாம். இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு துண்டு பட்டை, ஒரு அன்னாச்சி பூ, ஒரு 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், கொஞ்சமாக சோம்பு இதெல்லாம் நம்ம எண்ணெயில் சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுறலாம். இது நல்லா பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துருங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாவை கீறி விட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வர்றதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி கண்ணாடி பதம் வரட்டும். இப்போ இது கூட நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். ஒரு 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க வேக வச்சுட்டு தோல் உரிச்சு எடுத்து வச்சிருக்கேன். இதை வந்து நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய துண்டாவே கட் பண்ணி விட்டு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை ஒரு முறை நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ இதை நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா இது கூட நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதை வந்து நம்ம சேர்த்துடலாம். தக்காளி வந்து இதுக்கு அதிகமாக சேர்க்காதீங்க. அதிகமாக சேர்த்தா புளிப்பு வந்து அதிகமாக இருக்கும். அதனால் இந்த அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலா விழுதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அந்த ஜார்லேயே ஒரு அரை கப் தண்ணி ஊற்றி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு பார்த்துட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் மறுபடியும். இப்போது குருமா பாருங்கள், ரொம்ப திக்காக இருக்குல்ல. இப்போ இதில் இன்னும் 1 கப் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றி நல்லா கலந்துருக்கேன். நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஏன்னா குருமா கொதிச்சு வந்துச்சுன்னா திக்காகும். குருமாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து விட்டுருங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு இப்போ மூடி போட்டு மூடி ஒரு 7-8 நிமிஷத்துக்கு இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், குருமா நல்லா கொதிச்சு வந்துருச்சு. நல்லா பச்சை வாசனை போக நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ அவ்வளோதான், குருமா ரெடி ஆயிருச்சு. இப்போ நமக்கு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி விட்டுட்டு கடைசியாக கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான நல்ல டேஸ்டியான பூரிக்கு ஏற்ற மாதிரி ஒயிட் குருமா ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க நம்ம பூரியை செஞ்சிடலாம். நம்ம பூரிக்கு மாவு ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மாவு நல்லா ஊறி வந்திருக்கும். இப்போ இந்த மாவை எடுத்துகிட்டு ஒரு தடவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு பிசைஞ்சுக்கோங்க. மாவு வந்து உங்களுக்கு ஊற வைக்கும் போது ஹார்ட் ஆயிருச்சுன்னா 1 ஸ்பூன் அல்லது 2 ஸ்பூன் தண்ணி ஊற்றி மறுபடியும் பிசைஞ்சுக்கோங்க. எனக்கு வந்து கரெக்டாக இருந்துச்சு, அதனால் நான் அப்படியே பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். உங்களுக்கு பூரி எந்த சைஸ்க்கு வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி மாவு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக உருட்டி இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம பூரி வந்து தேய்ச்சி எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நம்ம தட்டி எடுத்து வச்சிடலாம்.
இப்போ பாருங்கள் மாவு எல்லாத்தையும் பிசைஞ்சு தட்டி எடுத்தாச்சு. இப்போ பூரி தேய்க்கிறதுக்கு ஒரு மாவு எடுத்து இந்த மாதிரி கோதுமை மாவில் நல்லா பெரட்டிட்டு அதுக்கப்புறமா கட்டையில் வச்சு நல்லா தேய்ச்சிக்கோங்க. இப்போ இதை அப்படியே தேய்ச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா அழகாக ரவுண்ட் ஷேப் வந்துடும். ஒரே பக்கமாக தேய்ச்சிங்கன்னா ரவுண்ட் ஷேப் வந்து அதுவாகவே உங்களுக்கு அழகாக வரும். நம்ம கரெக்டான அளவில் மாவை பிசைஞ்சு எடுத்தோம்னா மேல் மாவு அதிகமாக நம்ம சேர்க்க தேவையில்லை. ரொம்பவும் மேல் மாவு சேர்க்காதீங்க. வர மாவு அதிகமாக சேர்த்து நீங்கள் மாவை வந்து திரட்டினீங்கன்னா எண்ணெயில் போடும்போது உங்களுக்கு எண்ணெயே கலர் மாறிடும். அதனால் மாவு நம்ம தொடுறோம் பார்த்தீங்களா, அந்த மாவே போதும் தேய்ச்சி எடுக்கிறதுக்கு. இப்போ இந்த திக்னஸில் தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதே மாதிரி நான் உங்களுக்கு இன்னொரு மாவும் தேய்ச்சி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி வச்சுட்டு தேய்ச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுவாகவே அழகாக உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் வரும். மாவை கரெக்டாக தேய்ச்சி எடுத்தாதாங்க இந்த மாதிரி நம்மளுக்கு தேய்க்கிறதுக்கு வரும். இதையும் இந்த நல்லா தேய்ச்சி எடுத்துட்டு காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு இந்த அளவுக்கு திக்னஸில் தேய்ச்சிக்கோங்க. ரவுண்ட் ஷேப் வரலைன்னா ஒரு மூடி வச்சு கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போது பூரியை பொரிச்சு எடுக்கிறதுக்கு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்ல சூட்டில் இருக்கணும். எண்ணெய் நல்ல சூடானதும் ஒரு மாவு எடுத்து இந்த மாதிரி சேர்த்து விட்டுருங்க. சேர்த்துட்டு மேலே எண்ணெயை நல்லா தெளித்து விட்டுட்டிங்கன்னா அந்த பூரி நல்லா உங்களுக்கு புஷ்ஷுன்னு எலும்பி வரும். இப்போது பாருங்கள் நல்லா புஷ்ஷுன்னு எலும்பி வந்துருச்சு. இப்போ இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுட்டு நல்லா வந்து கலர் மாறினதும் எடுத்துடலாம். இது வந்து நான் ஃபஸ்ட்டு பூரியே பாருங்கள் நல்லா உங்களுக்கு புஷ்ஷுன்னு எலும்பி வந்திருக்கு. இப்போ இதை எடுத்துட்டு இன்னொரு பூரி நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி மாவுள்ள சேர்த்துட்டு நல்லா திருப்பி விட்டு எண்ணெயை நல்லா மேலே தெளித்து விட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு பூரி புஷ்ஷுன்னு எலும்பி வரும். நம்ம ரவை சேர்த்துருக்கனால நல்லா பூரி புஷ்ஷுன்னு எலும்பி வருங்க. ரவை சேர்க்காமையும் நான் வந்து பூரி ரெசிபி போட்டிருக்கேன். அதோட லிங்க் வேணால் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இப்போ பாருங்கள் நல்ல பூரி புஷ்ஷுன்னு எலும்பி வந்துருச்சு. இப்போது இதுவும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதை எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான நல்ல புஷ்ஷுன்னு பூரியும் அதுக்கு ஏற்ற மாதிரி சூப்பரான ஒயிட் குருமாவும் ரெடி ஆயிருச்சு. ஸோ கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பூரி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் கூட வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.